எந்த அரசியல் தலைவர்கள் உன்னால ஒரு மாநாடு நடத்த முடியுமான்னு கேட்டாங்களோ அதே அரசியல் தலைவர்களுக்கு முன்னாடி தான் தமிழ்நாட்டுல 2வது இடத்துல மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இந்த மனிதருக்கு. முதல் இடத்துல பாத்தீங்கன்னா 49 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச எம்ஜிஆருக்கு இருந்திருக்குங்க இது போல மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம். ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியுமான்னு கேட்டவங்களுக்கு முன்னாடி தான் 60 வருட திராவிட சாம்ராஜ்யத்தை உடைச்சி இன்னைக்கு அரசியல் வந்த 2 வருஷத்துல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா தேர்வு செஞ்சிருக்காங்க தமிழக மக்கள் தளபதி விஜய் சார. சி ஜோசப் விஜய் எனும் நான் 49 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச எம்ஜிஆருடைய சாதனையை 2 வருஷத்துல முறியடிச்சிட்டாரு இந்த மனுஷங்க. ஆமாங்க, எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா 33% வாக்கு பெற்று முதலமைச்சர் ஆகியிருப்பாரு. ஆனா அதெல்லாம் தாண்டி எந்த ஒரு கூட்டணி கட்சிகளும் இல்லாம 35% 1 கோடிகளுக்கு வாக்குகள் பெற்று தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஆகியிருக்காரு தளபதி ஜோசப் விஜய் சாருங்க. என்னதான் அதிகப்படியான ஓட்டுகள்ல வெற்றி பெற்றாலும் முதலமைச்சர் பதவியேற்க பல கஷ்டங்களையும் பல போராட்டங்களையும் தாண்டி இன்னைக்கு தான் தமிழ்நாட்டு முதல்வரா பதவியேற்கிறார் ஜோசப் விஜய் சாருங்க. சி ஜோசப் விஜய் எனும் நான்